அப்போ உடன்பாடு வைத்து பயணிக்கிற போது உச்சத்திற்கு புகழ்வதும், உடன்பாடு இருந்து தேர்தல் உடன்பாடு அல்லது தோழமையிலிருந்து வெளியேறி எதிரெதிர் நிலைப்பாட்டை எடுத்த உடனே மிக கடுமையாக விமர்சிப்பதோ காலங்காலமான அணுகுமுறை என்பது. நம்பிய அந்த விஷயம் நடக்கிற உடனே நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கட்சியை அதிமுகவை அழிவுப்பாதைக்கு கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. மேல்மட்டத்தில் இருக்கவங்க தான் அணி மாறுவாங்க, கட்சிகள் மாறுவாங்க. கீழே இருக்கிற அடிப்படை உறுப்பினரும் கீழ்மட்ட நிர்வாகிகள் சாதாரண கிராம கிளையில் இருக்கிறவங்க ஒருபோதும் மாறணும். 72 அக்டோபரில் தொடங்கி 73 மே மாதம் 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அந்த இடைத்தேர்தல் மூலமாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 52 வருஷத்துக்கு பிறகு ஒரு சட்டசபை இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறது என்பது உண்மையிலே அதிமுகவினர் யாருமே ஏற்றுக்கொள்ளல. வன்னியர் சமுதாயத்தில் ஆழமான பற்றுதல் கொண்ட அதிமுகவினர் பாமகவுக்கு கூட ஓட்டு போடலாம். குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றால் யாரோடு தான் அணி சேரணும். திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா தங்களுடைய ஈகோவை கைவிட்டுட்டு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியலில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய 3 முக்கிய விஷயங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான துரை கருணா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சகோதரன். இப்போ 3 விஷயம் சொன்னேன்ல, அந்த முதல் விஷயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதாவது நம்பிக்கை துரோகி, மோடி முதுகில் குத்தி விட்டார் அப்படின்னு. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலைக்கு கோபம் வர என்ன காரணம்? அரசியலில் எதிரும் புதிருமான நிலைப்பாட்டை எடுத்து விட்டால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை பேச்சு ஒரு உதாரணம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம். திராவிட முன்னேற்ற கழகமே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இந்திரா காந்தியை மிக கடுமையாக 76, 77 காலகட்டங்களில் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அவர்களுடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நாளேடான முரசொலியிலும் கூட அரக்கி, ராட்சசி, பெண் ஹிட்லர் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அதற்கு காங்கிரஸ் கட்சியும் கடுமையாக எதிர்வினையாற்றுச்சு. அன்றைக்கி டி.கே. பருவான்னு சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அவர் சொன்னார், இந்த ஆட்சியை கலைச்சதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான குற்றச்சாட்டை சொன்னது. ஆனால் மிக மோசமான நிர்வாகத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆக அதே இந்திரா காங்கிரஸை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு என்பதில் ஒரு அலைன்ஸ் போட்டாங்க. அப்போ உடன்பாடு வைத்து பயணிக்கிற போது உச்சத்திற்கு புகழ்வதும், உடன்பாடு இருந்து தேர்தல் உடன்பாடு அல்லது தோழமையிலிருந்து வெளியேறி எதிரெதிர் நிலைப்பாட்டை எடுத்த உடனே மிக கடுமையாக விமர்சிப்பதோ காலங்காலமான அணுகுமுறை என்பதற்கு நம்ம கடந்த கால விஷயத்தை அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. அதுதான். இப்போ அந்த நிலையில திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த ஒரு வலிமையான கட்டமைப்பு, ஒரு கூட்டணி இருந்திருந்தால் திமுக கூட்டணிக்கு பலமான ஒரு எதிரணியாக இருந்திருக்கும், நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போனதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அப்போது கடைசி வரைக்கும் நம்பியிருந்தாங்க. தேர்தல் அறிவிப்புக்கு பின்னரும் கூட ஒரு மாதம் வரைக்குமே கதவு திறந்திருக்கிறது, ஜன்னல் திறந்திருக்கிறதுலாம் எதிர்பார்த்தாங்க, வரலை. பிரதமர் நரேந்திர மோடி திரு எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய அருகிலே வலதுபுறம் உட்கார வச்சு என்டி அணியில் பெரிய ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அதிமுக தான் பேசிட்டு வந்தார். திரு அமித்ஷா அவர்களும் தனியாக அவரை 1-to-1 பேசி இந்த அலைன்ஸுக்காக பேசி முடிவு பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும், கடைசியில் பியூஷ் கோயல் கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் இருந்தது. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அதற்கான முயற்சியில் மேற்கொண்டாங்க. இந்த கொங்கு வட்டார தலைவர்களோடு பேசி முயற்சி மேற்கொண்டார் அப்படின்னு. எதுவுமே பலனளிக்காத நிலையில் ஒரு மிகப்பெரிய
சரிவை இந்த தேர்தலில் அதிமுகவும் சந்திச்சிருக்கு, பாஜகவும் சந்திச்சிருக்கு. எனவே நம்பிய அந்த விஷயம் நடக்கிறனுடனே நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கட்சியை அதிமுகவை அழிவுப்பாதைக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இதுவரையிலும் இந்த 52 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் இவ்வளோ பெரிய பின்னடைவு, சரிவு, தோல்வி ஏற்பட்டதே இல்லை. கிட்டத்தட்ட 15 தொகுதிக்கு மேலே 3வது இடம் போயிருக்கு. ஒரு 7-8 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்திருக்கு. ஒரு 4 தொகுதிகளில் நாம் தமிழரை விட பின்னணிக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்தது. நீங்கள் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் ராணின்னு ஒரு பெண் வேட்பாளர் இரட்டையில் வெறும் 5000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த தோல்வி எடப்பாடியால் வந்தது அப்படிங்கிறதுனால இன்னும் கூடுதலாக அவர் மீதான அந்த காட்டமான விமர்சனத்தை திரு அண்ணாமலை முன்வைக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு பேசுனாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து அங்கே வேட்பாளர் நிறுத்த வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து அப்படி நடந்திருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லைன்னு அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க. இவர் நடந்ததாக சொல்கிறாரு. உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குது? இல்லை, நிச்சயமாக அந்த ஈரோடு என்பது கொங்கு மண்டலத்தினுடைய முதன்மை பகுதி. அங்கே தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று நம்பி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே களம் இறங்கினார். அப்போ இந்த இடைத்தேர்தலின் போது என்ன நடைபெற்றது, என்ன நடந்தது என்கிற ரகசியம் திரு அண்ணாமலைக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லிடுறார். என்னை தொடர்பு கொண்டு இந்த ஈரோடு நான் பிறந்த பூமி, என் தாயார் பிறந்த இடம் இந்த இடம், எனவே எனக்கு தனித்த செல்வாக்கே இருக்கிறது, இங்கே 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன், எனவே எதிரான நிலைப்பாட்டை எடுத்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தினா வெற்றி பாதிக்கும், எனவே அவரிடம் தெரிவித்து நீங்கள் ஒதுக்கிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து இதை கருத்தை சொல்லி தான் சொல்லியிருக்கிறார். வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிற போது எதற்கு வீணாவில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னா அவ்வளவு அணுக்கமாக இருந்திருக்கிறாங்க. எங்கள் அதிமுகவுக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா அதிமுகவுக்கு அழிக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மலை என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பக்கம் இருக்கக்கூடிய செம்மலை என்ன சொல்கிறாரு? அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக முயன்றது, அதுக்காக தான் வழங்குறோம் அப்படின்ட்டு. அது மாதிரியான ஒரு கருத்து பொதுவாகவும் இருக்குது. கூட்டணியில் இருந்துக்கிட்டே ஒரு கட்சியை வந்து அவங்க கரைச்சிருவாங்க பாஜக அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அச்சத்தினால தான் அதிமுக விலகுச்சா? இல்லை, ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணியினர் ஒரு கோஷத்தை முன் வச்சாங்க, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு. அப்போ காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது 2014 2019 அவங்க நிரூபித்து காட்டிட்டாங்க. இப்போ மீண்டும் காங்கிரஸ் அழைத்து வந்துருச்சு, அது வேறு விஷயம். அந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா பல மாநிலங்களில் அது மாதிரி அங்கே இருக்கிற மாநில கட்சிகளோடு அவர்கள் உடன்பாடு வைத்து, தேர்தல் உடன்பாடு வைத்து ஆட்சியிலையும் பங்கு என்று வந்து அவர்களுக்கு ஒரு பின்னடைவை, சரிவை ஏற்படுத்தி அதை கபலீகரம் பண்ணினார்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த பொதுவெளி பார்வை இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தாக்கம் என்பது, இந்த பொதுவெளி கருத்து என்பது பரவினது. ஆனால் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் இது ஒரு தொண்டர்கள் பேர் இயக்கம். நீங்கள் எப்போதெல்லாம் அரசியல் மாறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட மேல்மட்டத்தில் இருக்கவங்க தான் அணி மாறுவாங்க, கட்சிகள் மாறுவாங்க. கீழே இருக்கிற அடிப்படை உறுப்பினரும் கீழ்மட்ட நிர்வாகிகள், கிளைக்கழகம், பேரூர், நகரம், ஒன்றிய அந்த பொறுப்புகளில் இருக்கிறவரும், வார்டு பொறுப்பில் இருக்கிறவன், சாதாரண கிராம கிளையில் இருக்கிறவன் ஒருபோதும் மாற மாட்டான். அவன் அதிமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, ரெட்டலை, அதுதான் அவனுடைய பார்வையாக இருக்கும். எனவே அவர்களை சிதைத்து பிரித்து கொண்டு போகிறது என்பது அவ்வளவு சீக்கிரமாக நடக்காது. பாஜகவில் எந்த அரசியல் கட்சி அந்த முயற்சியை மேற்கொண்டாலும் நிச்சயமாக அதில் தோல்வி தான் அடையும். பின்னடைவு, சரிவு, தோல்வி என்பது அரசியல் கட்சியில் சகஜம்தான். நீங்கள் நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். 1989 91 ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 91 மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி மட்டுமே வெற்றி பெறுகிறார். எல்லாருமே தோத்துட்டாங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அவர் தான் துறைமுக தொகுதியிலேருந்து வெற்றி பெற்று வருகிறார். அப்படியே 91 96 151 எம்எல்ஏக்களோட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த செல்வி ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்படுகிறார். 4 இடம் தான் அவங்களால வெற்றி பெற முடிகிறது. இவர் ராஜினாமா பண்ணோன்னே, மரியாதைக்குரிய கலைஞர் ராஜினாமா பண்ணோன்னே செல்வராசனை துறைமுக தொகுதியில் போடுறாங்க, அவர் வெற்றி பெறுகிறார்.
அதனால் அப்படி வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த தோல்வி என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்னும் பயணித்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் சரி, அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசியலுக்கு வந்தவர்களும் சரி, இது தொடர் சரிவை நோக்கி தொடர் தோல்வியை நோக்கி போகுது, எப்படி நம்ம மேலெழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கவலையும் கலக்கமும் குழப்பமும் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னொரு அதனால தான் ஒற்றுமைப்படணுங்கிற அந்த கருத்தாக்கம் எல்லா வெளிகளிலும் வருது. இன்னொரு கேள்வி உங்களுக்கு என்ன, நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர், இதெல்லாம் தாண்டி அதிமுக பற்றாளர்களும் கூட, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலே மிகுந்த பற்று. நிச்சயமாக அதில் இப்போ இன்னைக்கு விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய உருவத்தை, அவருடைய மறைந்ததுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய செல்வாக்கை யார் பறிச்சுக்கிறது அப்படிங்கிறதுல பாமக அதை இழுக்கிறதா, இந்த பக்கம் நாம் தமிழருக்கு இழுக்கிறதான்னு ஒரு பக்கம் இருக்குது. இது ஒரு வகையில் நடக்கிறப்பயே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இதற்கான ஒரு எதிர்ப்பை அவர் காட்டல, எங்களுக்கு இது பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அதிமுக பற்றாளராக? இல்லை, அதாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்கம் இருக்குல்ல, அந்த தொடக்கம் என்பது 72 அக்டோபரில் தொடங்கி 73 மே மாதம் 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அந்த இடைத்தேர்தல் மூலமாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 52 வருஷத்துக்கு பிறகு ஒரு சட்டசபை இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறது என்பது உண்மையிலே அதிமுகவினர் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஜெயலலிதா காலகட்டத்திலையும் இருக்கு அந்த காலச்சூழல் இருக்கிறது, காலச்சூழல் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கட்சி ஒரு சரிவை பின்னடைவை சந்திக்கிற பொழுது இந்த பகுதியில் இருக்கிற ஆதரவு நிலைப்பாடு நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவது ஒரு களத்தில் இறங்கணும் அப்படின்னு அது அவங்க தனிப்பட்ட முடிவு எடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது அந்த வாக்காளர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சீமான் அதிமுகவுக்கு நான் ஆதரவு நிலைப்பாடு கூட எடுக்கிறேன், இந்த கலாச்சார பிரச்சனையில் ஒன்றா வருதுக்குனாரு, நீங்கள் ஆதரித்து நான் வெற்றி பெற்றால் சட்டமன்றத்தில் கூட அதிமுகவுக்கு ஆதரவாக நான் பேசுவேங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாம் தமிழருக்கு இந்த வாக்கு போகுமா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோடு அதிமுக பல காலம் உறவில் இருந்திருக்கு, கூட்டணி உறவில் தோழமை கட்சிகளாக இருந்திருக்கு, தேர்தல் உடன்பாடு கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் 2026 இந்த கூட்டணி அமையணும் அப்படி ஒரு பார்வை இருந்து அவர்களுக்கு வாக்களிப்பார்களா அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் நேற்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருந்தது. உறுதிப்படுத்த மாதிரியான ஒரு தகவலாக அது அறிக்கையோ இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயமோ, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லை போடாதீங்க போடல அப்படிங்கிறத அவர் அது சொல்லலை. ஆனால் நேற்று ஒரு வலைத்தளங்களில் இந்த வந்த தகவல் தான், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடலை அப்படின்னா அப்போ திமுகவுக்கு ஆதரவா அப்படிங்கிற மாதிரி வலைத்தளங்களில் வர்றது ஊர்ஜிதமான தகவலாக இல்லை, நம்ம எடுத்துக்க முடியல. அப்படி எந்த நிலைப்பாடும் எடுத்ததாக நீங்கள் சொன்ன மாதிரி தெரியலை. ஆனால் என்னை பொறுத்தளவில் என்னென்னா, இரட்டை இலை சின்னத்தில் காலங்காலமாக வாக்களித்த அந்த மூத்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாக்குச்சாவடிக்கே போக மாட்டாங்க. இந்த அதிமுகவில் பயணிக்கிற வன்னியர் வாக்கு வங்கி இருக்குது, இந்த வன்னியர் சமுதாயம், அது தொடக்க முதலே வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த வன்னியர் சமுதாயத்தில் ஆழமான பற்றுதல் கொண்ட அதிமுகவினர் பாமகவுக்கு கூட ஓட்டு போடலாம். 2024 நம்மளோட வந்தாலும் வருவாங்க அப்படிங்கிற அந்த சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் அந்த மாதிரி போடலாம். இளைஞர்கள் அவர்கள் ஒரு 5-10% சீமான் வளர்ந்து வர்றாரு, இப்போ மாநில கட்சியாக முதல்ல இதுக்கு தேர்தலில் வர. ஆனால் சீமான் ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருடைய விஷயத்தில் ஜெயலலிதாவுக்கு அணுக்கமாக நடந்தார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவருக்கு மேலே இருந்தது, அதை மீறி சிறையில் அடைக்கப்பட்டார். தவிர என்னன்னா, சீமானுடைய பார்வையில் ஜெயலலிதாவும் வந்தேறி தான். அப்புறம் எப்படி அதிமுக வாக்கு அவர் கேட்குறாரு, இல்லை அதிமுக படத்தை ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துகிறதோ இல்லை வாக்கு கேட்குறதோ இல்லை. அரசியலில் அவ்வப்போது தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது என்பது எல்லா கட்சிகளிலுமே இருந்திருக்கு. திரு சீமான் இதுவரையிலும் தமிழ் தேசியம் என்கிற அந்த ஒற்றை இலக்கை நோக்கி தான் அவர் அரசியல் பயணத்தை தொடங்கினார். ஆனால் தொடர்ந்து அவருக்கு 1% அதிகபட்சமாக இப்போ 8.52% ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. தொடர்ந்து இதே நிலையில் போனால் இன்னும் அடுத்த தேர்தலில் இன்னும் 2%, 3% கூடுதலாக கிடைக்கலாம். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய அந்த 35-38% வாக்குகளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கிற போது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோடு, முன்னணி கட்சியினோடு
தமிழ்நாட்டை பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகளோடு அணி சேர்ந்து அவர்கள் தேர்தலை எதிர்கொண்டாதான் ஒரு 10-20 எம்எல்ஏ 4-5 எம்பி கிடைக்குங்கிறது தான் தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் எல்லா கட்சியும் நிலை. அதுதான் நிலை. அப்போ அந்த உண்மையை உணர்ந்து திரு சீமான் அவர்களும் இனியும் தொடர்ந்து நாம் தனித்து போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்முடைய இலக்கை எட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி, குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றால் யாரோடு தான் அணி சேரணும். ஆட்சி கட்சியான திமுகவோடு இப்போது அணி சேருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்களை எதிர்த்து களமாடி வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேரலாம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இருந்தால் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை அதிமுக எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக தரப்பில் வந்து அதிமுகவினரே எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ராமதாஸ் எல்லாருமே. இதே பாமகவை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு பேசினவங்க ஜெயலலிதா. அதே போல் ஜெயலலிதா கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சேலம் அருகாமையில் அங்கே 2 பேர் இறந்தாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் 10 பேர் காயம். இதற்காக ஜெயலலிதா மீது கொலை வழக்கு பதியணும்னு சொன்னவர் ராமதாஸ். திமுக மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, அதிமுக வந்து பிளவுபட்டு இருக்குது, அதனால் நமக்கு தான் அடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அதிமுக மீது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இடையிடையே கூட்டணி வைத்து கொண்டாலும் ஒரு எதிர்மறை கருத்து இருக்கக்கூடிய பாமக எந்த ஒரு நம்பிக்கை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலில் வந்து இதெல்லாம் சகஜமப்பா, ஆனால் இதெல்லாம் வந்து தாங்கள் வாக்கு போடுங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் அதிமுக தொண்டர்கள் கேட்பார்கள் என்று எப்படி நம்புகிறார்கள்? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் ஒரு 6 மாதம் 1 வருடத்திற்கு முன்பாக வரைக்கும் எந்த திராவிட கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி சேரப்போவதில்லை அப்படிங்கிறது தான் முதலாவதாக அவங்க வழக்கமாக எல்லா தேர்தலின் போதுமே அப்படி அறிவிச்சுட்டு நாள் நெருங்க தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே இந்த சீட்டு நோட்டு பேரம் நடக்கும். அதுதான் பிரதானமாக அவங்க எங்கே அதிக இடங்கள் கிடைக்குது, எங்கே தேர்தல் செலவுக்கு அதிக பணம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அரசியல் கட்சிகள் உடன்பாடு கொண்டு தோழமை உணர்வோடு இருக்கிற பொழுது பாராட்டுவார்கள், வாழ்த்துவார்கள், அவர்களுக்காக களமாடி தேர்தல் பிரச்சாரம்லாம் செய்வாங்க. ஆனால் எதிர் நிலைப்பாடு என்று வந்து விட்டால் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அதனால தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை வடிவேலு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அதுலேயும் ஒரு நியாயம் தர்மம் வேணாமாப்பா அப்படிம்பார் வடிவேல். அது மாதிரி நீங்கள் பாராட்டுறதுல அதிகமாக பாராட்டுறதும் தேவையில்லை, எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தரம் தாழ்ந்து ஒரு வார்த்தைகளை விட்டுட்டு அந்த 2மே தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. அப்படி சொன்னவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஜெயலலிதாவை சந்தித்து அவங்கள்ட்ட இருந்து வெளியில் வந்து இந்த ஒரு அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்பார்களா, பாமகவையோ நாம் தமிழர் ஏற்பார்களா? அதுக்கு பிறகு 2 முறை இவங்க அலைன்ஸ் போட்டு ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதுதான் தலைமை. இந்த சூழல்ல அதிமுக ஏன்னா கூட்டணிங்கிறது தலைமை எடுக்கிற முடிவு, அதுக்கு தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறது ஒரு விஷயம். ஆமாம். இப்போ வந்து தலைமை வந்து அதிமுக தலைமை என்னன்னே சொல்லலை, போட்டியிடலைங்கிறதோட இருக்குது, யாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லலை. இந்த சூழலில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதிமுக பற்றாளர்கள், அவங்களுடைய வாக்கு பாமகவுக்கு போகுமா, நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா? ஏன்னா இந்த திமுக இந்த விஷயத்துக்கே வரலை, அதிமுக தொண்டர்களை எங்களை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி திமுக நேரடியாக சொல்லலை, அவங்களோட கூட்டணி கட்சி திருமாவளவன் சொல்கிறாரு, அவங்க சொல்ல. அதனால் இந்த பாமகவுக்கா நாம் தமிழருக்கா உங்கள் பார்வை என்ன? என்னுடைய பார்வை என்பது நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற வன்னியர்கள், அந்த வன்னிய வாக்கு வங்கிகள் என்பது ஏற்கனவே நம்மோடு உடன்பாடு வைத்திருந்த பாமக பாஜக கூட்டணிக்கு போடுவோன்னு ஒரு 20-30% பேர் போகலாம். ஒரு 20% பேர் நாம் தமிழருக்கும் இளைஞர்கள், ஒரு புதிய சக்தி, அவருக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை போடலாம். தேர்தல் என்று வந்துவிட்டால் வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்று விரும்புகிறவர்கள் போகலாம். ஒரு 50% பேர் வீட்டிலே படுத்துப்பான், ஓட்டு போடவே போக மாட்டான். ரெட்டலைக்கு மட்டும்தான் நான் போடுவேன், எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை தான் என் கட்சி, அப்படி உணர்வோடு இருக்கிறவர்கள் போக மாட்டாங்க. இப்போ ஒரு எப்படி ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தளவில் இந்த என்டிஏ அணியில் அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்க பிரதான கொடியிலேயே அந்த அம்மா படம் தான் போட்டிருக்காங்க.
இன்னொன்று அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரும் அடுத்த அம்மா ஆட்சி ஆரம்பிக்க போனதான் இருக்கிறார். எனவே என்டிஏ அணியில் இவர்கள் பயணிப்பதால் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய படங்களை போடுவது என்பது காலங்காலமான அணுகுமுறை. அந்த அடிப்படையில் ஜெயலலிதாவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற டிடிவி ஓபிஎஸ் இருப்பது அந்த படத்தை பயன்படுத்துகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு கட்சி இங்கிருந்து விலகி போன ஒரு கட்சி அல்லது இதற்கு தொடர்பில்லாத ஒரு கட்சியினுடைய தலைவரை போட்டிருந்தாங்கன்னா சொல்லலாம். எனக்கு ஞாபகம் வருது, 1984 டிசம்பரில் ஒரு தேர்தல் வந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தார். நீங்கள் மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நண்பரின் நலிவு நீங்கள் நான் பிரார்த்திக்கிறேன், நாட்டின் நலிவு நீங்கள் உதயசூரனுக்கு வாக்களிங்கள்னு ஒரு பக்கம் கலைஞர் படக்கம், ஒரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தை போட்டு உதயசூரனை போட்டு ஓட்டு கேட்டாங்க. ஆமாம், கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் ஆட்சி அவர் கையிலே ஆட்சியை சொன்னார், நிறைய பேசினார். அப்போ அதுதான் முரண்பாடான விஷயம். இன்னொரு கட்சி அதற்கு வாக்கு கேட்டு ஒரு பக்கம் இருக்கிற போது தனக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய தலைவர் படத்தை போட்டு அவருடைய பெயரை பயன்படுத்துவது என்பது ஏற்க முடியாது. ஆனால் இது தோழமையாக இரண்டு கட்சிகள் வந்து இவர் சொன்னது தெரியும், புகைப்படத்தையும் பயன்படுத்தினாங்க. ஆமாம், போஸ்டர் ஓட்டினாங்க, என்கிட்ட இருக்கு, ஆதாரபூர்வமாகவே நான் வச்சுருக்கேன். ஒரு புறம் கலைஞர் கருணாநிதி, இன்னொரு புறம் திமுக உடைய போஸ்டர் உதயசூரன் போட்டு. இல்லை, இன்னொரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, ஒரு என்ன ஓட்டம் அப்படின்னா, இப்போ வந்து திமுகலையும் 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் தொண்டர்கள் இருக்காங்கங்கிறாங்க, அதிமுகலையும் சொல்கிறாங்க, இப்போ விஜய் கட்சின்னு சொல்லுது, அதை விட்டுருங்க. இப்போ இந்த 2 கட்சியுமே சொல்கிறாங்க 1991 திமுக தொண்டர்களும் அதிமுகவுக்கு வாக்களித்ததுனால தான் அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கணும். அதே மாதிரி 1996 திமுக ஜெயிச்சிச்சு. அப்போ அதிமுக தொண்டர்களும் திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அளவுக்கு இவங்க 1.5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இத்தனை வாக்கு சதவீதம் வருதுன்னா அதுதான் அர்த்தமாக இருக்கும். அப்போ இந்த 2 கட்சியில் ஒரு கட்சி பிடிக்கல அப்படின்னா அந்த தொண்டர்களோ இல்லை பொதுமக்களோ, திமுக பிடிக்கலன்னா அதிமுக பிடிக்கல திமுக, இதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு வரலாறாக இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ விக்கிரவாண்டியில் அதிமுக இல்லைங்கிறப்ப அந்த தொண்டர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்களாக உறுப்பினர் உரிமை சீட்டு வாங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த உறுப்பினர்கள் வந்து கட்சியினுடைய அந்த சட்டத்திட்டம் விதிகளுக்கு மாறாக எப்போதும் செயல்பட மாட்டார்கள். அனுதாபிகள், ஆதரவாளர்கள் இருக்காங்க, இதை தாண்டி பொதுமக்கள், அதுதான் டிசைடிங் ஃபேக்டாக வரும். ஒரு ஆட்சி கட்சி மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகிறது, அந்த தலைவர்களுடைய செயல் பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற வேண்டும் என்கிற உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்சிக்காரனை தோற்கடிச்சுவான். அதுதான் 96 நடந்தது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 91 காலகட்டத்திலேயும் திமுகவுக்கு நடந்தது. இப்போ இந்த நிலைப்பாட்டில் இருந்து இப்போ திமுக ஆட்சி கட்சியாக இருக்குது, அதுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சாங்க விக்கிரவாண்டி மக்கள்னா நிச்சயமாக பாமக, நாம் தமிழருக்கு பொதுமக்களுடைய வாக்குகள் போயிடும். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்னு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணி வாக்கு சதவீதமே அவங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான வெற்றியை கொடுத்துன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா 2-3 அணியாக பெரியறதுனால அது போதுமான வெற்றியை கொடுத்துணும். இதையும் தாண்டி நாம் ஒன்று பார்க்கணும். இந்த 90களுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தல் வெற்றியை ஆட்சி கட்சி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக பார்க்கும். இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் மக்களுடைய ஆதரவை இந்த ஆட்சி இழந்து விட்டதுன்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணோம். அதனால் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று அவங்க எல்லாவித ஆட்சி அதிகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, பணபலம், படைபலம், அராஜகம், ஆட்களை கடத்திட்டு போயிடுவாங்க, பட்டியலில் கொண்டு போய் அடைச்சிருவாங்க, நம்ம ஈரோடில் கிழக்கில் நடந்தது மாதிரி, அதனால தான் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி ரத்த கஜ துறக்க பதாதிகள்னு இப்போ 28 அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 100-120 எம்எல்ஏக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் தெரு தெருவாக பிடிச்சிட்டாங்க. இப்போ வீடு வீடாக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த கட்சியை ஓட்டானாலும் அந்த ஓட்டை கொண்டு வர்றதுக்கு கூடுதலாக வாய்ப்பு திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது 100க்கு 100 அது எழுதப்படாத அப்படின்னா அதுதான் வெற்றி பெறும். அதில் மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அடுத்த தேர்தலில் உங்கள் கட்சிக்கு போட்டுங்கப்பா, இந்த முறை எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி இந்த இரட்டை இலை ஆதரவாளர்களை பூரா அந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அது நடக்கும். இன்னும் இந்த விக்கிரவாண்டிலேருந்து தள்ளி இன்னொரு விஷயத்துக்கு போவோம். அது அதிமுக விஷயந்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் ஜானகி அம்மா போல செயல்பட வேண்டும், அதாவது அரசியலை விட்டு ஒதுங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து நான் கட்சி இணைப்புக்கு 90% வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறேங்கிறாங்க. அவங்க
என்ன நடக்குது ரெண்டு பேருக்கான ஒரு அரசியல் ரீதியாக? ஆமாம், இந்த திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொறுத்தளவில் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லோரும் போய் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா கட்சியும் ஆட்சியும் நீங்கள் தான் நடத்தணும் அம்மா மாதிரி அப்படின்னு எல்லோரும் வருஷம் கட்டி காலில் விழுந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அவங்க நான் 34 வருஷமாக என்னுடைய அக்கா, நான் என்னை தாயா, உடன் பிறந்த சகோதரியா, உயிர் தோழியா என்னை பார்த்துக்கிட்டவங்க, அவங்க உடல் கிடைக்கிற போது நான் போய் முதலமைச்சராக பொறுப்பேற்றோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? அதனால் 2 முறை ஏற்கனவே அம்மாவால் பொறுப்பு முதலமைச்சராக போட்டால் ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்கள்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு போயிட்டாங்க. அவங்க முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் இருந்தார். ஆனாலும் கூட மூத்த நிர்வாகிகள் பல பேர் போய் அவர் ஓபிஎஸ் செயல்பாடு சரியில்லை, கோஷி சேர்க்குறாரு, யாரையும் மூத்தவங்களை கலந்து பேசுகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் புகார் கொடுத்து நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கிடையில் தற்காலிக பொதுச்செயலாளரும் தேர்ந்தெடுத்து இதே இன்றைக்கி நடக்கிற பாஜக செயற்குழு நடக்கிற சிறுவாறு அந்த வனகர மண்டபத்தில் பொதுக்குழு முடியறதுக்கு முன்னாடியே தீர்மான காப்பியை கொண்டு வந்து திருமதி சசிகலாட்ட கொடுத்து, அம்மா நீங்கள் தான் கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனநிலையில் திருமதி வி.கே. சசிகலா இன்னும் இருக்கிறார். 2016 டிசம்பரில் அவங்கள பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்து அரசியல் சில சதிகள் காரணமாக அவங்க போகல, சிறைக்கு போயிட்டாங்க. நாம் சிறைக்கு போன 4.5 ஆண்டுகளாகட்டு சிறை மீண்டு வந்த இந்த 2.5-3 வருஷம் ஆகிட்டோம். அதிமுகவுக்கு எதிராக ஒரு சிறு துரும்பை கூட நான் அசைக்கலை, அதிமுகவுக்கு எதிராக இல்லை. எனக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் சொன்னாலும் நான் எதிர்வினை ஆற்றலை, எல்லோரும் ஒன்று சேருவாங்கன்னு இருந்தேன். 2021 தேர்தலின் போது தீவிர அரசியலுக்கு வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அப்போ இருந்த சூழலில் நான் வந்தால் அவங்களுக்கு ஆபத்துன்னு கருதுனாங்க. சரி நீங்கள் வெற்றி பெற்று அம்மா ஆட்சியை கொண்டு வாங்கன்னு ஒதுங்கினேன், தோத்துட்டாங்க. தொடர்ந்து தோல்வி, 3 வருஷமாக பொறுத்திருந்து பார்த்தேன். இந்த தோல்வி என்பது இன்னும் நான் பொறுக்க முடியாது. எனவே எனக்கு அந்த கடமை இருக்கிறது. 34 ஆண்டுகள் இந்த கட்சியோடு பயணித்தவள், மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடும் கூட எனக்கு அந்த அரசியல் தொடர்புகள், அனுபவங்கள் இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் நான் ஒன்று சேர்த்து செயல்படுவேன். 90% முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவங்க எந்த வகையில் யாரோட பேசினாங்க என்னன்னு புரியலை, நமக்கு புரியலை. ஆனால் நான் கேள்விப்பட்ட வகையில் அங்கே இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கிற முன்னணியினர் பலர் வந்து அவங்களோட தொடர்பு கொண்டு இருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது அரசல் புரசலாக நம்ம வார இதழ்கள், இணையதளங்களில், யூடியூப்லாம் கூட வருது. உறுதிப்பட சொல்ல முடியல. ஆனாலும் அவங்க சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்குற போது அந்த தரப்புல இருந்து கட்சியை ஒருங்கிணைக்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கு சசிகலாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கா தொண்டர்கள்ட்ட? இல்லை கட்சி இப்போ வந்து கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்க பக்கம் போன மாதிரி, சசிகலா பக்கம் போன மாதிரி தெரியல. அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி, இது பண்ணுற மாதிரி யூக தகவல் வேறு 1-2 பேர் பேசுகிறோம். ஆனால் அது நடக்குமா? அந்தளவுக்கு உங்களுக்கு எதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் நினைவுபடுத்தணும். இவங்க ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த அஞ்சலி போஸ்டர் தமிழ்நாடு முழுக்க ஒட்டின நேரத்தில் கரெக்டாக வந்து சசிகலா படத்தை மட்டும் போஸ்டர்லேருந்து கிழித்த அதிமுக தொண்டர்கள் உண்டு. அந்த தான் நம்ம பார்த்தோம், நிறையா படங்கள்லாம் ஃபோட்டோலாம் வந்தது பார்த்தோம். அப்படி ஒரு சூழலில் இவங்க எந்த ஒரு தைரியத்தில் ஒன்று சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க? ஆமாம், அப்படி போஸ்டரை கிழித்த அந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தான் சசிகலாவை பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுத்தாங்க. அவரை பொதுச் செயலாளராக நிர்வாகிகள் தொண்டர்கள் செய்தார்கள் அப்படின்னு தான் வந்து இல்லை, அதுதான் சொல்கிறேன். தொண்டர்களின் பிரதிநிதிகள் தான் பொதுக்குழு. பொதுக்குழுவில் ஒரு முடிவு எடுக்குது இல்லை, திருமதி வி.கே. சசிகலா அவர்களை தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்வு செய்கிறோம்னு 23 பேர் முன்மொழிகிறாங்க. அந்த முன்மொழிதலில் அவைத்தலைவர் மதுசூதனன் தொடங்கி எல்லா முன்னணி தலைவர்களுமே, இபிஎஸ், ஓபிஎஸ், அவ்வளவும் வைத்தியலிங்கத்தில் அவ்வளோ பேருமே முன்மொழிகிறாங்க. ஒரு எதிர்ப்பு இந்த போஸ்டர் கிடைச்சதில்லை. ஏதாவது ஒரு கிளை செயலாளராவது சசிகலாவை எப்படி இங்கே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கான்னு கேட்டாங்களா? கேட்கல. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு கட்டுப்படுகிற போக்கு சரி. நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து இவங்க வந்து சசிகலா தலைவரும் இல்லை, அதிமுகவிலே இல்லை, அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. ஆமாம், இவங்களுக்கு எந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் அதை ஒற்றுமையாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ
அந்த 2016 டிசம்பரில் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கிற போது எதிர்ப்பு இல்லை. அப்படியே 2017 மாதம் அக்டோபரில் செப்டம்பர் மாதம் தான் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் ஒரு 8-9 மாதத்தில் சசிகலா அவர்களை வெளியேற்றுறாங்க. அப்போ பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுத்தீங்க, இப்போ ஏன்டா வெளியேற்றுறீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? ஒருத்தரும் கேட்கல. அந்த மாதிரி இவங்க வந்தாங்கன்னா அதுதான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மை கட்சியை வழிநடத்தவும் ஆட்சியை வழிநடத்தவும் கேட்டவர்கள் மறுபடியும் திரும்பி வருவாங்க, ஒரு மனமாற்றம் ஏற்படும் என்கிற திரும்பி வருவார்கள், ஒரு மனமாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவர் பயணிக்கிறார். இப்போ 90% எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு, டூர் போக போகிறேங்கிற அளவில் சொன்னதுனால அரசியலில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம பார்த்துருக்குறோம், ஒரே நாளில் மாற்றங்கள் வரும். அது மாதிரி ஏதாவது திடீர்னு ஒரு மாற்றம் வந்து ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இவங்க அங்கே போனாங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகிக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவிக்கு குறைவாக எந்த ஒரு பதவியும் சசிகலா அவர்கள் விரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை போனால். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கணும் இருந்தவங்க, பொதுச்செயலாளர் இருந்தவங்க கிடையாது. அதுக்கு இவர் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கேள்வி. இல்லை, இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் ஒரு 3 விதமான பார்வை இருக்குது. திரு OPS அவர்கள் வந்து எனக்கு கட்சியில் எந்த பொறுப்பு கூட வேணாம், கட்சி வந்து கைப்பற்றதை விட காப்பாற்றுறது முக்கியம், எனவே ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்கிறார். இவங்களும் திருமதி சசிகலா அவர்களும் கட்சியை ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒருங்கிணைவோம் என்று சொல்லுகிற இவர்கள் இப்போ ஓரளவுக்கு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி சசிகலா, திரு OPS, இந்த 3 பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா தங்களுடைய ஈகோவை கைவிட்டுட்டு கட்சி முக்கியம். 52 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்குற போது தான் சொந்த பணத்தை செலவு பண்ணி இந்த கட்சியை நடத்தினார். 16 பேர் படுகொலை ஆகியிருக்காங்க, செத்து போயிருக்கான். பல ஆயிரக்கணக்கான பேர் மண்டை உடைஞ்சு கைகாலெல்லாம் இழந்து ரோட்டில் தெரிகிறான். இன்றைக்கும் அன்றைக்கு இருந்த அமைப்பாளர்கள் 70-75 வயசு போட்டுக்க சட்டை கூட இல்லாமல் கிழிஞ்ச துண்டை தோளில் போட்டு எம்ஜிஆர் வாழுங்கன்னு கொடி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்காகவாது இந்த கட்சி இருக்கணும், அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெறணும் என்று இவர்கள் கருதுவார்களே. ஆனால் தங்களுடைய சுயநலத்தை முழுவதுமாக மறந்துவிட்டு கட்சியின் ஒற்றுமை முக்கியம், கட்சியின் வளர்ச்சி முக்கியம், கட்சி ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றி முக்கியம் அப்படின்னு கருதி இவங்க உட்கார்ந்து பேசினாலே ஓரளவுக்கு பிரச்சனை சரியாயிடும் தான் நான் பார்க்குறேன். சரி, மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, மனதிலிருந்து பேசுனீங்க. மிக்க நன்றி. நன்றிங்க, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.